ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரேவதிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இறால் கிரேவி. இந்த இறால் கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த இறால் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவும் அரைச்சி சேர்க்காமல் ரொம்பவே சீக்கிரமாக ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இறால் கிரேவி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 3 கிராம்பு, 3 சின்ன சைஸு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த வெங்காயம், சோம்பு, பச்சை மிளகாய் ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இதில் 2 மீடியம் சைஸு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளில் பார்த்திங்கன்னா தனியாத்தூளும் சேர்ந்து இருக்கும். உங்கள்கிட்ட தனித்தனியாக இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கும் தனியாத்தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரேவி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. அடுத்தது இந்த கிரேவியில் இறால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த கிரேவியில் இறால் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்த பிறகு அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இறால் வேக 3லிருந்து 4 நிமிஷத்துக்கு தண்ணி சேர்க்காமல் மூடி வைக்கலாம். இப்போது தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 3லிருந்து 4 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இறாலிருந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஓரளவுக்கு கிரேவி மாதிரி வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுத்தது இன்னும் ஒரு 3லிருந்து 4 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். இப்போ 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இறாலிருந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கிரேவி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 3 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய அருமையான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த இறால் கிரேவியை நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த இறால் கிரேவியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இறால் கிரேவி ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.